ஏப்ரல் 14 தமிழ் புத்தாண்டு மட்டும் இல்ல, புரட்சி ஆண்டும் கூட. டாக்டர் B.R. அம்பேத்கருடைய பிறந்த நாளும் தமிழ் புத்தாண்டும் ஒரே தினம். வாட் அ பியூட்டிஃபுல் கோஇன்சிடென்ஸ். இன்னைக்கு காலையில ஒரு ஃபியூ யங் ஸ்காலர்ஸோட சேர்ந்து என் வீட்டு பக்கத்துல இருக்கிற முதல்வர் படைப்பகத்துக்கு நான் போயிருந்தேன். ஐ வாஸ் சோ இம்ப்ரெஸ்ட். ஒரு கொஹிசிவ் என்வாயரன்மெண்ட், அங்க படிக்கலாம், படைக்கலாம், கலந்து ஆலோசனை செய்யலாம். இதெல்லாம் பார்த்துட்டு நான் திரும்ப வரும்பொழுது எனக்குள்ள ஒரு கேள்வி, ஃப்ரீடம்னா என்ன? ஃப்ரீடம்ங்கிறது நம்மளுக்கான தளம். அந்த ஸ்பேஸை கொடுக்கறது தான் ஃப்ரீடம். அந்த ஸ்பேஸ் எந்த விதமான ஃபோர்ஸ்ட் நெரட்டிவும் இல்லாம, எந்த விதமான திணிப்புகளும் இல்லாம, பயம் இல்லாம நம்மளுடைய உரிமைகளை நம்மளால நிலைநாட்ட முடியணும். அந்த ஸ்பேஸை தமிழ்நாடு நம்மளுக்கு கடந்த 5 வருடங்களாக கொடுத்துருக்குங்கிறதுல எந்த டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியனும் எனக்கு இல்லை. ஏன் அதை நான் சொல்றேன்னா, இந்தியாவில் மற்ற இடங்களை நம்ம பார்க்கும்பொழுது எவ்வளவு ஒரு அழுத்தமான ஒரு சூழ்நிலையில ஆர்டிஸ்டும் சரி மற்றவங்களும் சரி செயல்படுறாங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், தமிழ்நாட்டுடைய வரலாறு எடுப்போம். நம்மளுடைய வரலாற்று தொன்மையை நம்ம பார்க்கும்பொழுது நம்மளுக்கு ஒரு பெருமையா இருக்கு. அந்த பெருமைகளை கூட பறைசாற்ற விடாத ஒரு ஃபோர்ஸ்ட் என்வாயரன்மெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள், கீழடி தமிழ்நாட்டில் கீழே இருக்கக்கூடிய மேப்ல கீழே இருக்கக்கூடிய இடத்துல இருக்கலாம், ஆனால் அது தமிழருடைய மேலடி. அதை கூட நம்மளால சரிவர இந்த உலகுக்கு சொல்ல முடியாத ஒரு ஃபோர்ஸ்ட் என்வாயரன்மெண்ட் நம்மளை சுத்தி இருக்கும் பொழுது நம்ம தமிழ்நாட்டில் வாழறதுனால நம்மளுக்கான தளங்கள் இங்க மேல மேல கிரியேட் பண்ணி கொடுக்கப்படுது. யங் பீப்புள் என்கிட்ட அடிக்கடி வந்து மரபு, கலாச்சாரம் இதெல்லாம் பத்தி பேசுவாங்க. மரபு என்பது மாறிக்கொண்டே இருக்க வேண்டும், ஆனா அது மறுக்கப்படக்கூடாது, மறைக்கப்படக்கூடாது. இன்னும் ஒரு 9 நாள்ல நம்ம எல்லாரும் நம்மளுடைய தமிழ்நாட்டின் வரலாற்றை மீண்டும் எழுதுறதுக்கான நேரம் வந்திருக்கு. இந்த நேரத்துல நான் என்ன யோசிக்கிறேன் அப்படின்னா, தமிழக இளைஞர்களும் சரி, தமிழக மக்களும் சரி, நம்மளுக்கு தேவை மாற்றமா? இல்லை. மாற்றத்தை தேடி போனோம்னா ஏமாற்றம் வந்துருமோ? அதுக்கு பதில நம்மளுக்கு இருக்கக்கூடிய நம்மளுடைய முன்னேற்றத்தை பார்த்து மாற்றம் தேவையில்லை, முன்னேற்றம் தான் தேவை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு ப்ரோக்ரெசிவ் தமிழ் சமூகம், நம்ம ஏற்படுத்தி இருக்கிற இந்த ஒரு சோஷியல் ஜஸ்டிஸ் மூவ்மெண்ட், இதை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய இந்த தமிழ் சமூகம், இதை நாம் பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த புத்தாண்டுல என்னுடைய எண்ணங்களாக இருக்கு.